தமிழகம் முழுவதும் தாமரை மலரப்போகிறது என கூச்சலிட்டவர்களை தற்போது காணவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி திமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன், தமிழகம் முழுவதும் தாமரை மலரப்போகிறது என கூச்சலிட்டவர்களை தற்போது காணவில்லை என்று விமர்சித்தார். தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை. எம்ஜிஆரை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆரே ஆட்சிக்கு வந்த ஒரு சில ஆண்டுகளில் நாடாளுமன்ற பொது தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவினார். ஆனால் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்று சந்தித்த இந்த தேர்தல்கள் அனைத்திலும் 100 விழுக்காடு வெற்றியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எத்தனை தேர்தல் வந்தாலும் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியின் வெற்றி தொடரும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு அது பிடிக்காது. சாதி என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கும் நிலைய பாஜக இருக்கிறது. ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நம்முடைய உரிமைகளை, சமூக நீதியை பறிகொடுத்திருக்கிறது ஒரு கட்சி என்றால் அதுதான் மிகப்பெரிய வேதனையான செய்தியாக மக்களிடம் பதிவாகி இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த கூட்டணி தொடர் வெற்றியாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது.